உங்க குழந்தைகளுடைய ரேங்கிங் அண்ட் ஸ்கோர் கார்டு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல கொஞ்சமாவது அவங்களுடைய மென்டல் வெல்னஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க எஜுகேஷன்ல டாப்பாக வந்தாங்க, கரியர்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி அவங்க எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஹாப்பியரா, ஹெல்த்தியரா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் வந்துட்டு அவங்க மேல விதைக்காம நிஜமாலுமே அவங்களுக்கு பிடிச்ச எந்த லைன்ல அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஸ்ட்ரீம்ல அவங்க போறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் சில தருணங்கள்ல சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கோச்சிங் சென்டர்ஸ்ல அவங்களுடைய நேம் அண்ட் ரேங்கிங்கை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மேல நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி ஏதாவது உங்க குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா, அது உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியாம தவிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணல, அவங்க பேசுறதுக்கு உண்டான ஒரு சேஃப்டி என்வாயன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்க கொடுக்குற விலைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். லைஃப்ல சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது எஜுகேஷன்ல டாப் ஆகிறதோ இல்லை கரியர்ல டாப் ஆகிறதோ அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் நம்மளுடைய மென்டல் வெல்னஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங் எல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியரா நல்லபடியா இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சந்தோஷம் இல்லாத, இன்டர்னலி பீஸ்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு நரகம் தான். ஸோ அப்படிப்பட்ட நரக வாழ்க்கை குழந்தைகளை தள்ளாதீங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எந்த வழியில போக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது கிளியரா பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஒரு கரியர் கைடன்ஸ் பீப்புள் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள கைடன்ஸ் கொடுங்க, கவுன்சிலிங் கொடுங்க. ஆர் எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் மென்டல் வெல்னஸ் எல்லாம் வந்துட்டு ரைட் வேல கொண்டு போறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேச பழகுங்க, பேசி பாருங்க. அப்படி பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுங்க, ஓப்பன் அப் பண்ணுங்க, உங்களோட எமோஷன்ஸ் லெட் அவுட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் எங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலயே. ஸோ அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆர் எங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல கூட நீங்க டிஎம் பண்ணலாம். அதர்வைஸ் கவர்மெண்ட்லயுமே கூட உங்களுக்கு மென்டல் வெல்னஸ்க்கு ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சொல்யூஷன் தேட பாருங்க. அதை விட்டுட்டு லைஃபை தான் முடிக்கிறது ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போயிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூலுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு சக்சஸை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண சொல்லி தரமோ அதுக்கு ஈக்குவலண்டா ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கும், அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எப்படி எடுத்து வைக்கலாம் சக்சஸ் நோக்கி அப்படிங்கறத ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு எக்யூப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெசென்ட்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.